டேஸ்டியான முட்டை கிரேவி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 5 முட்டை எடுத்திருக்கேன். அதை தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது காஞ்சதுக்கப்புறம் 2 பட்டை, 2 கிராம்பு, பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு 3 வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதனால் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. 3 பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கோங்க. அதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் மசாலா சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 3/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் பெப்பர் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலாவில் இருந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதுலேருந்து எண்ணெய் பிரித்து வரும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஏற்கனவே வேக வச்சுருக்கிற முட்டையும் 2ஆக கட் பண்ணி அதில் போட்டு கடைசியாக ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டிங்கன்னா முட்டை கிரேவி ரெடி.